அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமான் அரக்கர்களை அழிக எடுத்த பல அவதாரங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என மட்டுமே நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் உலக நன்மைக்காக பல அவதாரங்களை பற்றியும் அவர் நடத்திய அற்புதங்களை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சிவபெருமான் மும்மூர்த்திகளின் ஒருவர் ஆவார். புராணங்களின்படி சிவபெருமானே மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக கருதப்படுகிறார். இவருடைய நெற்றிக்கண் உலகில் உள்ள தீமைகளை அழிக்கும் என அனைவராலும் நம்பப்படுகிறது. சிவபெருமான் அரக்கர்களை அழிக்க எடுத்த பல அவதாரங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் கேள்விப்படாத அவதாரங்கள் இன்னும் பல உள்ளது. அது மட்டுமின்றி நமக்கு தெரியாத அவதாரங்களின் சிறப்புகளையே நாம் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. சிவபெருமான் அவதாரங்களில் அவரின் சிறப்பம்சங்களையும் பற்றி பார்க்கலாம். வாங்க. பஞ்சமுக சிவன். சில கோவில்களில் சிவபெருமான் லிங்க வடிவில் இல்லாமல் பஞ்சமுக உருவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறாருங்க. இந்த 5 முகங்களுக்கும் தனித்தனி பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு முகமும் சிவபெருமானின் ஒரு அம்சத்தை விளக்குகிறது. அவை முறையே இஷ்ணா, தத்புருஷா, அகோரா, வாமதேவா மற்றும் சத்யோதா. இஷ்ணா சிவபெருமானின் நிலையான தன்மையை குறிக்கிறது. இது தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கும். தத்புருஷா முகம் சிவபெருமானின் கோவை குறிக்கிறது. இது கிழக்கு நோக்கி இருக்கும். அகோரா முகம் சிவபெருமானின் ஆக்ரோஷத்தையும் மறுபிறப்பு ஆற்றலையும் குறிக்கிறது. இந்த முகம் தெற்கு நோக்கி இருக்கும். வாமதேவா முகம் ஈசனின் வைத்திய திறமைகளை பாதுகாக்கும் பண்பையும் பிரதிபலிக்கிறது. இந்த முகம் வடக்கு நோக்கி இருக்குங்க. சத்யோதா சிவபெருமானின் படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறது. இது மேற்கு நோக்கி இருக்கும். அனுகிரக மூர்த்தி. இந்த அம்சம் சிவபெருமானுடைய அமைதியான காலத்தை குறிக்கும். ஈசன் அளிக்கும் கடவுள் என மட்டுமே அறிந்த நம்மில் பலருக்கு சிவபெருமான் அனுகிரக மூர்த்தியாய் இருக்கும்போது வரங்களை அளித்தருபவர் என தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சிவபெருமான் தனது குடும்பத்துடன் பக்தர்களுடன் இருக்கும்போது அனுகிரக மூர்த்தியாக காட்சியளிப்பார். உக்கிரமூர்த்தி. சிவபெருமான் அளிக்கும் கடவுள் என்பது அனைவரும் அறிந்ததுங்க. உக்கிரமூர்த்தியாக சிவபெருமான் ருத்தரர், பைரவர், சம்ஹாரா மூர்த்தி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். உக்கிரமூர்த்தியின் ஒவ்வொரு வடிவமும் பூமியில் உள்ள அரக்கர்களை அளிக்கும் அவதாரம் ஆகுங்க. சிவபெருமானின் பல்வேறு உக்கிரமூர்த்தி அவதாரங்கள் கங்கள பைரவர், கஜாசுர வரமூர்த்தி, திரிபுராந்தக மூர்த்தி, ஷரபேசா மூர்த்தி, களரி மூர்த்தி, கமண்டக மூர்த்தி, அந்தகாசுர வதமூர்த்தி, பைரவமூர்த்தி என சிவபெருமானின் உக்கிரமூர்த்தி அவதாரங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறதுங்க. ஒவ்வொரு அவதாரமும் அரக்கர்களை அழிக்கவும் பூமியில் நீதியை நிலைநாட்டவும் சிவபெருமான் எடுத்த அவதாரங்களாகுங்க. தாண்டவமூர்த்தி. சிவபெருமான் பல்வேறு நடனங்களில் கடவுளாகவும் கருதப்படுகிறார். இந்திய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தில் இருக்கும் அனைத்து முத்திரைகளும் சிவபெருமானிடமிருந்தே தோன்றியதாக கூறப்படுகிறதுங்க. இந்த ஒவ்வொரு முத்திரையும் உலகின் நிலைப்பாடு ஆகுங்க. சிவபெருமான் இதனை தன் பக்தர்களின் துன்பங்களை போக்க பயன்படுத்தியதாக கருதப்படுதுங்க. புராணங்களில் தன் மனைவியை மகிழ்விக்க சிவபெருமான் எவ்வாறெல்லாம் நடனம் புரிந்தார் என குறிப்புகள் உள்ளதுங்க. நடனங்களின் கடவுளான சிவபெருமானின் நடராஜா அவதாரமாக கருதப்படுதுங்க. அது மட்டுமின்றி ஈசன் மகிழ்ச்சியில் ஆடும் ஆனந்த தாண்டவமூர்த்தி, உமைய தாண்டவமூர்த்தியாக அன்னை பார்வதியுடன் நடனம் ஆடுதல், திரிபுர தாண்டவமூர்த்தியாக நடனமாடி திரிபுர சுரனை வதம் செய்வது என சிவபெருமான் தாண்டவமூர்த்தியாக பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளாருங்க. ஹரிஹரமூர்த்தி. ஹரிஹரன் அல்லது சங்கர நாராயணன் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் சிவன் மற்றும் பெருமாள் இணைந்த வடிவமாகுங்க. இது சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையே உள்ள நட்பையும் புரிதலையும் உணர்த்தும்படி உள்ளதுங்க. இந்த அவதாரத்தில் வலதுபுறம் ஈசனின் வலதுபுறமும் இடதுபுறத்தில் பெருமானின் இடதுபுறமும் இருக்குங்க. பிஷாதானா அவதாரம் என்பதன் பொருள் பிச்சை எடுத்தல் என்பதாகுங்க. இந்த அவதாரத்தில் அவர் நாடோடியாக அழிந்து கொண்டிருப்பார். சிவபெருமானின் பிஷாதானா வடிவம் உலகில் உள்ள அனைத்து அகந்தை மற்றும் அறியாமையை அகற்ற வேண்டும் என்பதை குறிக்குதுங்க. இந்த வடிவத்தில் சிவபெருமான் ஆடைகள் குறைந்து மற்றும் போன மனநிலை இருப்பாருங்க. நன்கு கைகளை உடைய துறவி போல சிவபெருமான் இந்த வடிவில் காட்சி அளிப்பாருங்க.
சிவம் என்றால் அன்பு. கடவுள் சிவனை சிவம் என்று சிவபெருமான் என்று பரவலாக அழைக்கின்றனருங்க. சிவபெருமான் மும்மூர்த்திகள் ஒருவர் ஆவாருங்க. இவர் தனது ஒரு பகுதியில் இருந்து அன்னை பாராசக்தியை உருவாக்கினார். பின்னர் இருவரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினாருங்க. தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்னும் 5 பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார். சிவன் என்றால் தமிழில் சிறந்தவன், வடமொழியில் சிவம் என்றானது. யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்று அழைக்கப்படுகிறார். அஷ்டமா சித்திகளின் வல்லவர் என்பதால் இவரை சித்தன் என்றும், சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் என்றும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகின்றார். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறதுங்க. பிரிங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வண்டு தொலைத்த ஓட்டை அடையாளம் ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த அரிய வடிவினை நாம் திருநள்ளூரில் காணலாங்க. இங்கு இறைவன் பஞ்சவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வருகிறாருங்க. கைலையில் பார்வதி தேவி ஒரு குழந்தையை தோற்றுவிக்கிறார். சிவபெருமானை அறியாத அக்குழந்தை அவருடன் சண்டையிட்டு தலையை இழந்துக்கிறது. பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று யானை முகம் பொருந்திய மகனை மீட்டதாக கூறப்படுகிறது. சூரன் என்ற அரக்கனை அழிக்க சிவபெருமான் தனது 6 முகங்களில் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறியை உருவாக்கினாருங்க. அந்த 6 நெருப்பு பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை என்னும் ஆற்றில் விட்டாருங்க. அந்த நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அவற்றை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தன. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி அரவணைத்த பொழுது 6 முகங்களை கொண்ட முருகனாக குழந்தை மாறியது என்று கூறப்படுகிறது. அன்பாக, அருள்பெரும் ஜோதியாக, இன்பமாக, மங்களமாக, மறைப்பொருளாக, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முதல் கைலாய பனிமலை வரை ஆலயங்கள் அமைத்து வழிபட பெருமை நமது புண்ணிய பூமிக்கே சேருங்க. சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றனங்க. வேதங்களில் சிவபெருமான் ருத்ரன் என்று அழைக்கப்படுகிறார். ருத்ரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று அர்த்தம். பசுபதி, பூதபதி, பூதநாதர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டுங்க சிவபெருமானுக்கு. சிவபெருமான் அருவம், அருவுருவம், உருவம் என 3 வடிவங்களில் உள்ளாருங்க. அருவத்திருமேனி சித்தர் என்றும், அருவுரு திருமேனி பரம்பொருள் என்றும், உருவத் திருமேனி பிரவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். தடத்த நிலையில் ஈசன் கொள்ளும் 64 வடிவங்கள் அகமங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சிறப்பாக 25 சிவமூர்த்திகள், மகேஸ்வர மூர்த்திகள் என அழைக்கப்படுகின்றன. சிவபெருமானை எவ்வாறு வணங்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கைகளை கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி இறைவனை எப்பொழுதும் வணங்க வேண்டும். கொடிமரத்தை வணங்கிவிட்ட பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் மூலவர் சிவனை வணங்க வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் காலம் ஐப்பசி பௌர்ணமி. சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் கோலம் தட்சிணாமூர்த்தி. காலனை உதைத்த கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர். ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவன் மீது பாடியவர் திருமூலர் ஆவாருங்க. கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜர். கூத்து என்றால் நடனம் என்று அர்த்தங்க. தரிசிக்க முத்தி பெற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம். வாழ்வில் ஒரு முறை ஏனும் செல்ல வேண்டிய தலம் காசியாகுங்க. சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திருவண்ணாமலையாகுங்க. அம்பிகை மயில் வடிவில் சிவனை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலாகுங்க. தட்சிணாமூர்த்தி கை விரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் சின் முத்திரையாகுங்க. வேடுவச்சியாக இருந்த பார்வதியை வேடனாய் வந்து ஈசன் மணந்த தலம் ஸ்ரீ சைலமாகுங்க. இறைவன் இறைவிக்கு இடப்பக்கம் அளித்த தலம் திருவண்ணாமலையாகுங்க. கார்த்திகை தீப திருநாளில் அவதரித்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆவாங்க. அருணாச்சலம் என்பதன் பொருள் சிவந்த மலை. அருணகிரிநாதர் கிளி வடிவில் முத்தி பெற்ற இடம் திருவண்ணாமலையாகுங்க. சிவபெருமான் ஆடிய நடனங்களின் எண்ணிக்கை மொத்தம் 108 நடனங்கள் ஆகுங்க. சிவபெருமானின் நடனத்தை காணும் பேறு பெற்ற பெண் அடியவர் காரைக்கால் அம்மையார் ஆவாருங்க. நள்ளிரவில் சிவன் ஆடும் நடனம் சங்கரா தாண்டவம்.
மாலை வேளையில் இறைவன் மகிழ்ந்தாடும் திருநடனம் பிரதோஷ நடனம் ஆகுங்க. சிவபெருமான் வீரச் செயல் நிகழ்த்திய தலங்கள் மொத்தம் 8 ஆகுங்க. சிவ வடிவங்களில் நாணம் மருளும் சாந்த ரூபம் தட்சிணாமூர்த்தி ஆகுங்க. சிவ வழிபாட்டின் மகிமையை முதலாக உணர்த்திய தனிநூல் சுவேதர உபநிஷதமாகுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.